ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ட்ரை ஃப்ரூட் ஸ்மூத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாமே ஒரு 3 hours நல்லா சோக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு சின்ன பவுலில் ஒரு 2 teaspoons ஆஃப் ராகி ஃப்ளார் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 1/2 glass ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் வச்சு அதில் ஒரு 1 glass ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ராகி ஃப்ளார் மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா குக் ஆகும்போது கொஞ்சம் திக்கன் ஆகி வரும். இந்த மாதிரி வரும் கன்சிஸ்டன்சி. ஒரு 2 to 3 minutes நல்லா நீங்கள் வேக வச்சிங்கன்னா அந்த ராகி ரெடி ஆகிடும். இதை கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட், பிஸ்தா, அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் சீட்ஸு, பிளாக் கிரேப்ஸ் இதெல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 2 பனானா, நல்லா பழுத்த வாழைப்பழமாக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா டேட்ஸ், சீட்லெஸ் டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பாயில் பண்ண மில்க் அதையும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இதெல்லாமே நல்லா கிரைண்ட் பண்ணி ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆற வச்ச அந்த ராகி பேஸ்ட் அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ திருப்பியும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஸ்வீட்னஸ் டேட்ஸ்லேயே கிடச்சிரும். இப்போ இந்த ஸ்மூத்தி, ட்ரை ஃப்ரூட் ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. எல்லாமே ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப இஷ்டமாக குடிப்பாங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.